கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. மே 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்கள்ல ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கும்பராசிக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் நிறைய பிரச்சனையும் கஷ்டங்களும் கும்பராசிக்கு அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. இப்பதான் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்கார். இங்கே ஒரு 6 மாத காலம் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்துடுவார். மறுபடியும் கும்பராசிக்கு வந்து நாங்கள் என்ன பாடுபட போறோமோ அப்படின்னு நிறைய கும்பராசிங்க எல்லாமே பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ஒரு 6 மாதங்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லி காட்டுற பழக்கங்கிறது உங்களுக்கு என்னைக்குமே கிடையாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு மே மாதத்திலே தொடங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக வந்து கும்பராசிக்காரங்க போக போறீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும். குடும்ப கஷ்டத்தாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இல்லை ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கும்பராசிக்காரங்க எல்லாருமே பார்த்து பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. கோட்டையில் இருக்கிறவர் கீழே கொண்டு வந்துடுவாங்க, கீழே இருக்கிறவங்கள கோட்டையை கொண்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து மாற்றுதலை தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ராகு கேது தான். நிறைய பேர் வந்து இதை நினைச்சு தான் பயந்துட்டு இருக்கீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து கும்பராசிக்கு நல்ல
ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக உங்களுக்கு அமைத்து தர போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு சலுகையுமே கிடைச்சிருக்காது. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க. இரவு பகல் பக்கமே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனியால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் அதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 32, 35 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை எட்டாமல் இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரையும் ஏதாவது தப்பாக நினச்சிவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது. வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய கும்பராசிங்க எல்லாமே சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கும்பராசிக்காரங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகவே போயிட்டு இருக்கு. எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னா நிறைய கும்பராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது எங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் 100 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல ஒரு பிசினஸ்லையும் சரி, நல்ல ஒரு வேலையிலையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கும்பராசிக்காரங்க போக போறீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய 6-7 மாதங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் சார்ந்த பிரச்சனையினால தான் அதிகமாகவே சிரமப்பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாங்க, 1000-2000 செலவாயிட்டே இருக்கும். அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையினால அதிகமாக தொந்தரவுகளை வாங்கக்கூடிய ராசி அப்படின்னா அது கும்பராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதும் அனைத்துமே நிவர்த்தியாக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பர்களாக இருக்கலாம், இது புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க நீங்கள் இவர்கள் கூடவே டிராவல் பண்ண போகிறீங்க. ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.